தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்? இந்த ராகு கேது பயிற்சி, அடுத்ததா குரு பயிற்சி, இந்த செவ்வாய் பயிற்சி, அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த கும்பராசிக்கு எனக்கு நேரம் நல்லா இருக்கா, எனக்கு அடுத்து சில விஷயங்கள்லாம் சரியாக வருமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கேள்விகள் இருக்கும். இதில் சில பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டால், கும்பராசிக்கு ஜென்ம சனி விட்டுதா இல்லையா, போச்சா இல்லையா, போச்சா போகலையா, அது ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்குது. சில பேர் ஜென்ம சனி விலகிடுச்சு நீ நல்லா இருப்பேன்னு சொல்கிறாங்க சாமி, சில பேர் இல்லை விலகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதை தான் நம்புறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் 6/3/2026 அப்போ தான் சனி பயிற்சி. இன்னும் உங்களுக்கு ஜென்ம சனி விலகலை. சனியோட இப்போ ராகுவும் சேர்ந்துருக்கு. உடல்நிலை பாதிப்பு, உடல் சோர்வும் உண்டு, மன சோர்வும் உண்டு. ரெண்டுமே உங்கள் கும்பராசிக்கு உண்டு. சதய நட்சத்திரம் கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. இதில் அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் யார் யாருன்னு கேட்டால், சதய நட்சத்திர கும்பராசியும் அவிட்ட நட்சத்திர கும்பராசிக்கும் பயங்கர கஷ்டங்கள் உண்டு. திருமணம் தாமதம், எல்லா விஷயத்துக்குமே நிறைய இன்னைக்கும் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்காரர்கள். நிறைய கும்பராசிக்காரர் நஷ்டப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு கும்பராசிக்காரர் இன்றைக்கும் சிரமமாக தான் இருக்குது. இன்னும் இவங்களுக்கு நிவர்த்தி ஆகலை. கண்ட சனி நடந்தது, அஷ்டம சனி நடக்குது, இப்போ சனியோட ராகு. இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-3-8 மாதம் இருக்குது. இந்த 8 மாத காலம் போச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மன நிறைவு கொடுக்கறது இந்த குரு பயிற்சி. கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனம், இந்த குரு பயிற்சி கொஞ்சம் மன நிறைவை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மன நிறைவு அப்படிங்கிறது ஒரு இப்போ திரும்ப குரு பின்னோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. திரும்ப ரிஷபத்துக்கு வந்துட்டு திரும்ப மிதுனத்துக்கு போயிடுவார். அந்த ரிஷபத்துக்கு வரக்கூடிய ஒரு மாதம் கொஞ்சம் ஆட்டி படைச்சிடும். அதனால் கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். 1. 2வது, ஜென்ம ராசியிலேயே ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால நாளொரு ஒன்றும் பொழுதொரு மீனி, அதாவது உடல்நிலை பாதிப்பு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதாவது ஒரு பாதிப்புகள், ஏதாவது ஒரு விஷயங்கள், விபத்து, ஏதாவது ஒரு பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனை, சீறி அழறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். தொழில் விஷயத்தில் நிறைய நஷ்டங்களும் நிறைய சில பண ஏமாற்றங்களும் நிறையா வரும். கும்பராசி போகிறது கடன் வாங்கி ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பாங்க, ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், நான் ஒரு தனியார் உத்தியோகத்தில் இருக்கேன், ஒரு ஐடியில் வேலை பார்க்குறேன், ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன்னு, தே வில் கெட் ஒரு 5 to 6 கிரெடிட் கார்ட்ஸ். ஒரு கார்டு வாங்கி ஒரு கார்டு கடன் அடைக்கிறது, இப்படியே சுற்றி ஆனால் அந்த கடன் அதிகபட்சம் தான் போகிறதே தவிர அந்த கடன் அடையிற மாதிரி இல்லை. தினசரி வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட அன்றாடம் இந்த வட்டிக்கு பணம் வாங்குறாங்களே, அதுவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி எந்த சொந்த தொழில் செய்தாலுமே அதில் நிறைய நஷ்டங்களை எதிர்நோக்கி போயின்னு இருக்காங்க. சில நேரத்தில் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் வியாபாரங்கள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மன நிம்மதி அப்படிங்கிறது ஏதோ கொஞ்சம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி மாதம் வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் சற்று கவனத்தை மேம்படுத்த வேண்டும். அது வரைக்கும் உங்களுக்கு சரியாக இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக தான் சில விஷயங்களை கொண்டு போகணும். ஏன்னா இந்த ராகுக்கு இது பயிற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது முற்றிலுமாக நிறைய அடி மேலே அடி வாங்குறது யாருன்னு இந்த கும்பராசி. முக்கியமாக நான் சில ராசிகள்லாம் சொல்கிறேன். இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2026 தான் முக்கியமாக நல்லாயிருக்கும். அதில் முக்கியமாக மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, கடகராசி, சிம்ம ராசி, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி, மகர ராசி. இதுக்கு எல்லாமே 2026 தான் இவங்களுக்கு பலனை. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சில பேர் எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஆஹா ஓஹோ பணம் கொட்டும், கூரையை பிச்சுண்டெல்லாம் கொட்டுறது எங்கே கொட்டுதுன்றது நமக்கு தான் தெரியும். அதனால் அவ்வளவு சிரமங்கள் இருக்குது. வரட்டும், உங்களுக்கெல்லாம் பணம் நீங்கள்லாம் நல்லா அமோகமாக இருக்கணும், நன்னா இருக்கணும். என்னுடைய பிரார்த்தனைகளும் அதில் நிறையா இருக்கும். ஆனால் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ நான் கஷ்டப்பட்டு தானே இருக்கேன். அப்போ இந்த கும்பராசிக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அதுதான். அப்போ அந்த கும்பராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் சொல்ல வேண்டியது சில விஷயங்கள்லாம் இருக்குது. உண்மையே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். மகர ராசியும் சரி, கும்பராசியும் சரி, நீங்கள் டக்குன்னு நீங்கள் ஒரு சனி பகவான் கோயிலுக்கு போனோன்னா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வரும்? திருநள்ளாறு போயிட்டு வரணும்னு ஞாபகம் வரும். அடுத்தது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு ஞாபகம். நீங்கள் கும்பிட வேண்டியது 2 சனி பகவான் கோவில். ஒன்று திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வரணும். திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க, அக்னிபுரீஸ்வரர், அங்கே போயிட்டு வரணும். இன்னொன்று குபேர சனி பகவான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப விசேஷமானது. இந்த 2 இடமுமே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு மிக சிறப்பான ஒரு இடமாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். இதுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் கும்பராசி பொறுத்தளவுக்கு வரும்.
கும்பராசி பொறுத்த அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களால் சக்ஸஸ் படிக்க முடியும். ஒரு கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக பேசி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் சாதித்து கொள்ள முடியும். நல்ல விஷயங்கள்லாம் பேசுவீங்க. அடுத்தடுத்து ஒரு புதிய வீடு வாங்குறது, புதிய விஷயங்கள்லாம் செய்கிறது, ஒரு கல்யாண விஷயங்கள் பேசுறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டு உங்களோட ஜாதகப்படி போக முடியும். எப்படி இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணணும். சில பேருக்கு தான் திருநள்ளாறு போகிறது, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 2 ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்கும். சில பேருக்கு காலபைரவர் அதிக அளவில், காலபைரவருக்கு போனீங்கன்னா தேங்காயில் தெய்வம் ஏற்றுறது, நெய் தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமானது. அதுவும் நீங்கள் காலபைரவருக்கு கும்பராசிக்காரர்கள் நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது செவ்வாடை பழம் ரக்தாபலம்னு சொல்லுவாங்க. செவ்வாடை பழம் பிரீதமானது. ஸோ அதை வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது விசேஷமானது. அதே போல் செவ்வரளி போலாம் சொல்லணும்னு காலபைரவருக்கு இப்படி தான் வழிபாடு பண்ணணும், இந்த மாதிரி செய்யணுன்றது இருக்குது. அதே போல் கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள், புதிய சில விஷயங்கள் எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் ப்ராசஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மிதுன ராசி அந்த மிதுனத்தில் இருக்கிறதுனால அந்த யோகா அமைப்புகள்லாம் நன்னா வரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில இந்த ஷேர் மார்க்கெட்ஸு, சில விஷயங்கள் பணம், நான் ஏதாவது சில விஷயங்களை முதலீடு பண்ணுவேன்னா எனக்கு கடன் அதிகம், இந்த கடனெல்லாம் எனக்கு அப்போ அடையும், நான் கொடுத்த பணமெல்லாம் எனக்கு திரும்ப வருமா, என்னை ஏமாற்றி என்னை வந்து ஒரு வழி பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்களே அதெல்லாம் எனக்கு சரியாக வருமா அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே நீங்கள் இன்னும் ஒரு 5 to அட்லீஸ்ட் 6 மாத காலமாவது கும்பராசிக்காரர்கள் பொறுமையை கையாள வேண்டும். நீங்கள் அதாவது உங்கள் பொறுமையை மீறி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அன்னாட வேலையில் பிரச்சனை இருக்கும், வேலைக்கு போனாலுமே சரி, வேலையில் இருந்தாலுமே சரி, அங்கே எவ்வளோ சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்றது தெரியும். அதாவது 10 பேர் வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பெண்களுக்கும் சரி, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் அவசரப்பட்டு செஞ்சு இன்றைக்கி யோசிக்கிறாங்க பெண்கள்லாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி செஞ்சுட்டோமே, இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோமே, பிள்ளைங்களுக்கு தெரியாமல் செஞ்சுட்டு நம்ம அவஸ்தைப்படுறோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் ஒரு பிள்ளைங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செஞ்சிடறாங்க, அது பிள்ளைகளுக்கு தெரிய வரும்போது கஷ்டப்படுறாங்க. இப்போ ஏம்மா என்னை கேட்காம செஞ்ச, எத்தனை பேர் கேட்குறோம், ஏன்பா என்னை கேட்காம நீ இதை செஞ்ச, என்னை ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கலாம்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே உண்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் இதுபடி நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் உங்களுடைய இதுபடி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் திருக்கொள்ளிக்காடு அவசியம் போயிட்டு வாங்க, நேரம் கிடைக்கும் போது போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசி பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, இந்த குரு பயிற்சிக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கும்போது திருப்பாம்புரம் அல்லது கீழ்பெரும்பள்ளம் இந்த 2 கோயிலும் பக்கம் தான் இருக்குது. ஸோ இந்த 2 கோயிலுக்குமே நீங்கள் போய் கருப்பு உளுந்து கொள்ளு 2மே சம அளவு வாங்கிக்கோங்க, 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. பரப்பி தீபமேற்றி அர்ச்சனை பண்ணி உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுறதான் கிடையாது, உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும், அதுதான் விசேஷம். இப்போல்லாம் சில கோயிலுக்கெல்லாம் போனாங்கன்னா அர்ச்சனை கொடுத்து சாமி பேருக்கு அர்ச்சனை, சாமி நல்லா தான் இருக்குது, சாமி தான் நமக்கு அருள் கொடுக்கணும். சாமி என்றைக்குமே நமக்கு அருள் கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தெய்வத்துக்கிட்ட போகிறோமோ தெய்வம் வந்து நமக்கு அருள் கொடுக்கணும். போனோடனே சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம பேர் நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி சாமி நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி கொடுக்குன்னு சங்கல்பம் பண்ணுவாங்க. அதுக்குண்டான மந்திரங்கள்லாம் சொல்லி உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சுபம்.